சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். நாம் அவருடைய வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வல்லமையினால் தான் நாம் சோதனைகள், பாடுகள் மற்றும் சிரமங்களை வெல்ல முடியும். இதே வல்லமையால் ஒரு நாள் அழியாத சரீரத்தை பெறப்போகிறோம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதில் தேவன் வெளிப்படுத்திய அந்த வல்லமையை பூமியில் நம்முடைய சோதனைகளையும் சுமைகளையும் சமாளிக்கும் வல்லமையோடு நாம் தினமும் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். இதே வல்லமையால் நமக்கு பரலோகத்தில் அழியாத சரீரம் கொடுக்கப்படும். இதே வல்லமையால் நாம் தேவனுடைய பரிபூரணத்தில் நம் பங்கை இறுதியில் அனுபவிப்போம். உயிர்த்தெழுதலின் வல்லமையால் மட்டுமே நம் உள்ளான மனிதன் பலப்பட முடியும். மேலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்ற முடியும். எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். மலைகளில் உயர்ந்த மரங்களை நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு பெரிய புயலாக இருந்தாலும் மரங்கள் கீழே விழாது. ஏனெனில் அவற்றின் வேர்கள் பெரிய பகுதிகளில் மிக ஆழமாக செல்கின்றது. இதனால் எந்த புயலும் அவைகளை வேரோடு பிடுங்கி எறிய முடியாது. மாறாக அவை உயரமாக வளர்ந்து வேர்கள் ஆழமாக செல்கின்றது. இதே விதத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் உள்ளான மனிதனில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறோம். எந்த சோதனையோ துன்புறுத்தலோ கஷ்டமாக இருந்தாலும் அது நம்மை அசைக்காது. நம்முடைய சோதனைகளில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியில் பலம் பெறுவோம். நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளரும்போது இறுதியில் நாம் தேவனுடைய பரிபூரணத்தால் நிரப்பப்படுவோம் என்பதை அறிவோம். இவ்வாறு தேவனுடைய அன்பு நம்மை மேலும் மேலுமாக நிரப்புவதை நடைமுறை வழியில் நாம் காணலாம். இதன் விளைவாக நாம் அன்பாகவும் மென்மையாகவும் பொறுமையாகவும் மாறுகிறோம். நம்மால் எதிரிகளை நேசிக்க முடியும். அன்பற்றவர்களை கூட நாம் நேசிக்கலாம். நம்மை வெறுப்பவர்களுக்காகவும் நம்மை சபிப்பவர்களுக்காகவும் ஜெபிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் ஆழமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு இதுவே சான்றாகும். ஒரு நாள் அவருடைய பரிபூரணத்தில் நாம் நிரப்பப்படுவோம் என்பதே நமது நம்பிக்கை. இந்த இரகசியத்தை மேலும் மேலுமாக கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவுகிறார்.